நண்பர்கள் இனி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சிமுலேட்டர் ஃப்ரம் சிவகங்கை டு ராமேஸ்வரம் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ வாங்க விடுக்கலாம். வண்டி எண் 1603 சிவகங்கையில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ் வயா மானாமதுரை ஜங்ஷன், பரமக்குடி, ராமநாதபுரம் மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் வரை செல்லும் வண்டி நடைமுறை இருந்தது. புறப்பட தயாராக உள்ளது. புறப்படுச்சு. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சரி ராமேஸ்வரம் தான் போகிறோம். ஸோ இப்போ இது இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொணக்கலாம். எல்லா ஸ்டாப்பும் நிற்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் மேலே கொணக்கலாம். உடனே ரொம்ப ஹேண்ட் ஆகுதோ ஃப்ரேம் டாப் சேனல் போடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு நான் அந்த ஃப்ரேம் டாப்ஸ் இது சரி பண்ணிடுறேன். ஓகே, WDG 3 தான் அது. 3 ரெட் ஆரஞ்சு கலர் ஃப்ரேம் டாப்ஸ் வந்துருச்சு. திருப்பி நம்ம மட்டும் ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் தெரியுமா மேலே போன குளம். அடுத்து மானாமதுரை, சிறியூர், பரமக்குடி, சத்திரக்குடி, ராமநாதபுரம், வளர வேட்டுக்கு, அப்புறம் உச்சிப்புள்ளி, மண்டபம் கேம்பு, மண்டபம் பாமன்றம் இவ்வளோ ஸ்டாப் இருக்குது. எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போவோம். சரி, கிட்ட வந்தாச்சு. ஓகே, ஜஸ்ட் நவ் வி ஆர் அரைவிங் இன்டு மேலே கோணக்குளம். ஜஸ்ட் நவ் அரைவிங் இன்டு மேலே கோணக்குளம். நான் சிவகங்கை வந்துட்டு வீட்டை போடல ஆக்சுவலி, இல்லைன்னா காரைக்குடி செட்டிநாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, போடுறா தம்பி பிரேக்கை நின்ற ட்ரெயின். ஸோ மேலே கோணக்குளம் போர்டு சூப்பராக இருக்குல்ல. பெரிய போர்டை வைக்கலாமா? நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை 3 லாங்குவேஜில் ஹிந்தி அதுலேயும். சரி, ஓகே. சிக்னல் கொஞ்சம் முன்னாடி வச்சிட்டோம் போல். சரி, ஓகே. இங்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இங்கே என்ன ஹிஸ்ட்ரி ஒன்றுமே எழுந்துச்சு தான் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டு. எடுத்து விடுவோமா வெயிட் பண்ணுங்க. இங்கே போய்ட்டு பாடம் அடித்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் now we are departing from மேலக்கோணக்குளம் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் மானாமதுரை ஜங்ஷன். ஃபுல்லாக ரெடி பண்ணலை, வெறும் 3 ட்ராக் தான் போட்டு விட்டுருக்கேன். ஒரே பிளாட்ஃபார்ம் போட்டு நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் அப்படி சும்மா 15 நிமிஷம் செஞ்சுருக்கோம். எல்லா ட்ரெயினும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே தான் போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் போட் மில் எக்ஸ்பிரஸ் வருது. திருச்சிராப்பள்ளி டு ராமேஸ்வரம் ஃபுல் ரூட். ஸோ அது என்ன கம்மி ஸ்டாப் எல்லாம் ஸ்டாப் தெரியுது. நீங்கள் வெளியே போனால் என்ன செட்டிநாடு, புதுக்கோட்டை செட்டிநாடு, காரைக்குடி, அப்புறம் இங்கே தேவக்கோட்டை, கல்லூரி, அப்புறம் நார்மல் போச்சு மெயின் ஸ்டேஷன் தான் நிற்கும். நான் போட் மீன் நிறைய ஸ்டாப் பண்ணிட்டு போவேன். சேவையும் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் மக்கள் கிட்ட போயிருக்கேன். இன்டர்வியூ ஸ்டேஷனையும் கட் பண்ணுவாங்க. தேவக்கோட்டை பார்த்தா நின்றுச்சு கொரோனா முன்னாடி, அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. செட்டிநாட்டில் நின்றுச்சு, அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. சேவை சீட்டை ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படியும் பார்த்தா டைமுக்கு ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒரே ஹவர் தான். எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான் எல்லாமே. பட் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்க மாட்டாது. ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டு மட்டும் வாங்கிக்கிறாங்க. போட் மேலில் காரைக்குடி திருச்சி 25 ரூபாய் 28 ஆர்டினரி. ஓகே, ஜஸ்ட் now we are arriving into மானாமதுரை ஜங்ஷன். நாட் எட் ரெடி. நாங்கள் பார்த்தீங்கன்னா மானாமதுரை டு ராமேஸ்வரம் டெமோ அனுப்பிச்சிட்டு போன வழியில் பார்த்துட்டீங்களே, அந்த ட்ரெயின் தான் அது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட் வச்சு, அதனால போட்டிருக்காங்க அந்த ட்ரெயினில். அது ஃபஸ்ட் அவங்க சொன்னீங்கன்னா திருச்சியிலேருந்து. பட் இந்த ரூட்டை ரெடி பண்ணலாம். ஆடான்ஸ் போடுவோம். ஃபஸ்ட் திருச்சியிலேருந்து போட்டு 2 கமெண்ட் பண்ணிப்பா தலைவலி. ஸோ அதனால் அப்படி இருக்குது.
எத்தனை பேருக்கு ஆல்கோ சட்னி ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்லாம் திருச்சி டு நான் வந்து திருச்சி செட்டிநாளைக்கு தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் தாழ்மையோட கிடையாது. இப்போ தான் செட்டிலாம் போனேன். சின்ன பிள்ளை போனது கிடையாது. நான் மேக்ஸிமம் கடோட ஸ்டாப் பண்ணேன். என்ன விஷயம் சின்ன பிள்ளை செட்டிநாளைக்கு சின்ன திருச்சி ராமேஸ்வரம் பேசஞ்சர் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ஸு நீங்கள் என்ன சின்ன சொல்லிட்டு இருக்கேன். ஈரனூர் வெள்ளனூர் புதுக்கோட்டை நம்ம நார்த்தமலைன்னு ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எங்கே போச்சுன்னு தெரியல. அது ஃபுல்லி பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. நம்ம சமத்துக்கும் கொரோனா அப்புறம் அதுவும் க்ளோஸ் ஆகி போச்சு. பட் அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரெயின் திருச்சி டு காரைக்குடி டெமோ அப்புறம் அது வந்து எக்ஸ்பிரஸாக மாற்றினாங்க. பூர்லி பேண்டோகிராஃப்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கிடையாதுங்க. நல்லா ஹை பேண்டோகிராஃப் தான் இருக்குது அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும். எந்த ஸ்டேஷன் சொல்லுங்கள். ட்ரெயின் நிற்கிறதுல ஒரு கூட்டம் ஏறதான் செய்யும். ஓகே, ஜஸ்ட் நவ் we are arriving into சுதியூர் ரயில்வே ஸ்டேஷன். சுதியூர் ரயில்வே ஸ்டேஷன். சுதியூர் நல்லா ஸ்டேஷன் தான். எனக்கு எப்போவுமே தெரியுமா அந்த எலக்ட்ரிஃபைட் ட்ராக்கே பிடிக்காது. அதான் எலக்ட்ரிஃபைடே பண்ணல. இதில் கேமில் ஏதாச்சும் பண்ணுவோமே. ரியல் லைஃப்பில் சுத்தமாக பிடிக்கல. இப்போ தான் பண்ணுதான். நான் 2020 தான் பண்ணேன். 2021 நினைக்கிறேன் எலக்ட்ரிஃபை பண்ண ஸ்டார்ட் ஆனது. அப்போ எனக்கு எலக்ட்ரிஃபிகேஷனே பிடிக்கல எனக்கு தெரியல. ஓகே, சுதியூர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நவ் we are departing from சுதியூர். செம்ம லுக்காக இருக்குங்க ட்ரெயின். பார்க்கவே சூப்பராக இருக்கு. கிளம்புவோமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் போயிடும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கூட நோட்டிஃபிகேஷனாக வரும்ல. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 34 நிமிஷத்துக்கிட்ட போக போகுது. அவ்வளோ பெருசாக இருக்குது வீடியோ. ஃபுல்லாக பாருங்க, போர் அடிக்காது. ஓகே, டிபார்ட்டிங் ஃப்ரம் சுதியூர் ரயில்வே ஸ்டேஷன். கிளம்பியாச்சு. சூப்பர் போஸ்ட். இங்கே கார்டெலாம் கிடையாது. எனக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் பரமக்குடி. வண்டி பரமக்குடி. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் கிராசிங் லெவல்லாம் எதுவுமே போடல. அதெல்லாம் போட்டதும் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஜஸ்ட் நவ் we are arriving into அரைவ் ஆகலை. கிட்ட வந்தோம். சரி, இது பரமக்குடி கிட்ட வந்தோம். இது கொஞ்சம் ஹால்ட் பண்ணுவோம். இந்த பெரிய பசங்க பரமக்குடினா ஒரு நல்ல பெருசாக. ஜஸ்ட் நவ் we are arriving into பரமக்குடி. என் வயசு தான் அது சிவகங்கையில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ் நயமேடை 2க்கு வந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இருந்துச்சு வயசு? சொல்கிறாங்களே வேற. வண்டி எண் 1, 3, 4 நம்பர் தப்பாக உள்ளது. நம்பர் தப்பாக தான் இருக்கும். சும்மா அடிச்சு விட்றது தானே. நடைமேடை 2 புறப்பட தயாராக இருக்குது. அரைவ்டு. வண்டி எண் 3, 4, 5 இது ராமேஸ்வரம் வரை செல்லும் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 2 வந்து உள்ளது. வண்டி எண் 1, 2, 3 சிவகங்கையில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் வண்டி புறப்பட தயாராக உள்ளது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன் சவுண்டு தான் இது. சாரி, ஏன் வாய்ஸ் தான். ராமநாதபுரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். அப்புறம் இது நடக்கும் இந்த மண்டபம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். எல்லாம் வாய்ஸ் என்னோட எச்சி வச்சு பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சின்ன பிள்ளை பண்ணேன். பெல்ட்டு வச்சுக்கிட்டு பெல்ட் இருக்குல்ல, இழுத்து போகிற பெல்ட்டு, அதான் ட்ரெயினாக இமேஜின் பண்ணி வீட்டு இந்த டேஸ்ட் ஒரு கோடு தான் இருக்கும், அதில் வச்சு ஓட்டுவேன் ட்ரெயின் நினச்சி. எப்படி இப்படி தான் இல்லை. நான் அப்போ சின்ன ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இருக்குது தான். இப்போ நம்ம ஃபோன்லேயே இந்த கேம் தான் ஆடுறோம்.
வீட்டுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கிடைக்கும், இப்போ தான் கிடச்சிச்சு. இன்னும் கிடைக்கும், இல்லவே இல்லை. ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்ததா 44 கிலோமீட்டர் per hour இருக்கும். ஜஸ்ட் now we are arriving to சத்திரக்குடி. இந்த ரூட்டே நான் ஃபுல்லாக ரெடி பண்ணலைங்க. ஃபுல்லாக கிராஃபில் ரெடி பண்ணால் தான் நல்லா இருக்கும். இங்கே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 வீடியோ கழிச்சு பண்ணுவேன். ஏன்னா நமக்கு 50 சப்ஸ்கிரைபர் வேணும். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கரெக்டாக கிராஃபிக் பண்ணுவோம். ஏன்னா அந்த கிராஃபிக் கரெக்டாக அவங்க காமிக்க முடியாது. லைவ் ஸ்ட்ரீம் பிரச்சனை கிடையாது, காமிச்சு இருக்கலாம். அது 2GB நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ரெக்கார்ட் அந்த லைவ் போனால் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அதுதான் ஒரு ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம். ஓகே, ஜஸ்ட் நான் அரைவிங் டு சத்திரக்குடி ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்முக்கும் ட்ராக்கிங் சம்மந்தமே நமக்கு சரி பண்ண முடியாது. இல்லை இன்னும் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த ஒரு ஸ்டேஷனில். ஆனால் ஒரே பிளாட்ஃபார்ம் மட்டும் கன்சர்ன் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் என் ஓன் இருக்குது தான். உச்சி புள்ளிக்கு அப்புறம் தான் நான் ஆடவுன்ஸே போட்டது. அங்கே தான் கொஞ்சம் நல்லா கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்தோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் now we are arrived to சத்திரக்குடி ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் எங்கேயோ இருக்குது, ஆனால் ட்ராக் எங்கேயோ இருக்குது, ட்ரெயின் எங்கேயோ இருக்குது. இதுதான் எப்படி அப்படித்தான் இருக்கணும். அப்பா இன்னைக்கு எவ்வளோ தூரம் வண்டியாக போக வேண்டியது இருக்குது. நம்ம இந்த லேர்னிங் வேஸ்லேருந்து ஆட்டையை போட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா சத்திரக்குடி வந்து பார்த்துட்டு ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் போட்டு பிரச்சனை. ஓகே, அதுக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயே டக்குன்னு எடுத்துக்கோங்க. இன்னும் வீடியோலாம் முடியும். எனக்கு சரி, இதுக்கு ஜஸ்ட் மட்டும் வாங்கினா அப்படிங்களா சிவகங்காயில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் ஹிஸ்டாரிக்கல் டவுன் எக்ஸ்பிரஸ் நிறைய இரண்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. शिवगंगा तो रामेश्वरम तक जाने वाले प्लेटफॉर्म नंबर 2 पर आ रहे हैं. ये पूरी हिंदी सूत्र है. ट्रेन नंबर 164321 என்னோடது இருக்குது. ட்ரெயின் நம்பர் 164321 சிவகங்கா டு ராமேஸ்வரம் டெமோ. சாரி, டெமோன்னு சொல்கிறேன், நாட் டெமோ. நானே கிளம்பிட்டேன், சாரி. ஸோ ஓகே, ஜஸ்ட் now we are departing from ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் நம்பர் 164321 சிவகங்கை டு ராமேஸ்வரம் டெமோ. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இத்தனை வெறும் பார்ட் தான். பார்ட் 2 சூன் கம்மிங்.